எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு ரியாதில் கார்த்தால தமாமில் ஈவினிங்கில் ஈவெண்ட் பண்ண போகிறோம். சரியா இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணணும், கோல்டை எப்படி பீட் பண்ணுறது, கோல்டு ஏன் ஏறுது, என்ஆர்ஐஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்தியாவில் ரிட்டையர் ஆனால் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணணுங்கிறத பற்றியும் பேச போகிறேன். இப்போ டிக்கெட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் இருக்குது. கீழே இருக்கிற லிங்க்கில் கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இல்லாட்டா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆக்சுவலி நான் திருப்பூர் புக் ஃபேருக்கு வந்திருக்கேன். திருப்பூர் புக் ஃபேருக்கு போகிறேன். யாரெல்லாம் என்னை திருப்பூரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி முன்னாடியே உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நோட்டிஃபிகேஷன் பார்த்து வந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. இன்றைக்கி ஒரே கொண்டாட்டம் தான். என் லைஃப்பில் நான் பார்க்காத ஒரு நிகழ்வு இப்போ நடந்துருச்சு. 1600 ரூபாய்க்கு மேலே கோல்டு ஏறிடுச்சு ஒரு கிராம். 19,000 தட்டி உடைத்து விட்டது தங்கம். நான் பேசிகிட்டு இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் கபன்னு ஏறிட்டு இருக்கு. $5,500 per ounce ஸ்மாஷ் பண்ணிடுச்சு. $5,600 ஸ்மாஷ் பண்ணிடுச்சு. ஸோ என்னால் சந்தோஷம் தாங்க முடியுது. 19,000 க்ரஷ்ட் அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் 24 கேரட் கோல்டு 20,000 தாண்டிடுச்சு, ரைட்டுங்களா? அடுத்தது 22 கேரட் கோல்டு 17,000 பார் 17 தாண்டிடுச்சு. ஆக்சுவலி இன்னும் ரெண்டுத்துக்கும் கேட்சப் பண்ணுற அளவுக்கு கூட இல்லை. என்னோட கணக்கு செட்டில் டவுன் ஆச்சு. 17,500 வரைக்கும் கிராஸ்ட். எப்போ டிப்பு வரும்? பிப்ரவரி 6ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த காமெக்ஸில் இண்டெக்ஸை ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஃபியூச்சர்ஸை க்ளோஸ் பண்ணி அடுத்த ரவுண்ட் எடுக்கிறச்சு ஒரு சின்ன டிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே தலைவர் ட்ரம்ப் பாகவதர் ஈரானில் 2 குண்டை போட்டார்னா கபால்னு 300 ஏறி 6,000 தாண்டிடலாம் இப்போ வார் நடந்ததுன்னா. பட் இது டாலர் டீபேஸ்மெண்ட் ட்ரேட் அட் இட்ஸ் பெஸ்ட்டு நடக்கிறது. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஒரு சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்குலாம் நிறைய சந்தோஷம். ஆனால் இனிமேல் மக்களால் இந்த 100 கிராம் நான் சொன்னதை 200 கிராம் சொன்னதை 100 கிராம் ஆக்கினா கூட இந்த ரேட்டில் வாங்க முடியுமா அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது உலகத்தில் ஃபியட் கரன்சியை யாருமே மதிக்கலை, எந்த கவர்மெண்ட்டும் மதிக்கலை. இஷ்டத்துக்கு நோட்டை பிரிண்ட் பண்ணி தள்ளினது காரணம். டாலர் கவுண்டு விழுந்து கிடக்கு. யூரோ, பிரிட்டிஷ் பவுண்ட் அகேன்ஸ்டாக. இந்தியாவில் தான் ரூபா அதிபாதாளத்துக்கு போய்விட்டது. இன்றைக்கி 92 ரூபாய்க்கு போயிடுச்சு. இதில் வேற கஸ்டம்ஸ் டியூட்டியை ஏற்றலாங்கிற ஒரு ரூமர் வேற சுற்றிட்டுருக்குது. கஸ்டம்ஸ் டியூட்டி ஏற்றினாங்கன்னா ஷுவர்லி 20,000 தாண்டிடும். அது இல்லாமையே 20,000 தாண்டும். எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. எவ்வளோ தூரம் போகுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, அமெரிக்காவில், யூரோப்பில் ப்ரைவேட் ஃபைனான்ஷியல் அசட்ஸில் இது இன்னும் 1% கூட இல்லை. 0.2, 0.3% தான் இருக்குது. இந்த அபரிமிதமான ரைஸ்னால அங்கே இன்னொரு டபுள் ஆச்சுன்னா பொசிஷன்னு இது 25,000 தாண்டிடும். அதே சமயத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா சென்ட்ரல் பேங்க்கரும் ட்ரம்ப் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு அதை வாங்கினாங்கன்னா இன்னொரு 3,000 25,000 ரூபா போகிறதுங்கிறது ரொம்ப சான்ஸு இருக்குது. இது மாதிரி விலைகளெல்லாம் நான் பேசுவேனான்னு நினச்சேன். நான் நினச்சது என் லைஃப் டைமில் 10,000 பார்த்துருவேன்னு. அப்புறம் என் லைஃப் டைமில் 20,000 ரூபா பார்ப்பேன்னு நினச்சேன். சரி, வெள்ளை தைரியமாக 4 வருஷம் 3 வருஷம்னு சொன்னேன். அது என்னடானா இன்றைக்கே அது 20,000 டச் பண்ணிடுச்சு. அப்படி டச் பண்ணியிருக்குது. இந்த மாதத்துக்குள்ளே 20,000 டச் பண்ணிடும்னு நினைக்கிறேன். இது எங்கே போய் முடியும், எவ்வளோ ப்ளோ ட்ராலி எங்கே போகும், அப்புறம் கரெக்ஷன் எங்கே வரும் அப்படின்னு பல மார்க்கெட்டில் கோல்டு மூவ்மெண்ட்டே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஹோல்சேல் ட்ரேடர்கிட்டலாம் ஆல்பினை பேச வச்சேன். ஸோ இந்த ஹோல்சேல் ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோல்சேலில் கோல்டு மூவ்மெண்ட்டு கம்ப்ளீட்டாக நின்று போயிடுச்சுங்கிறாங்க. டிப்பு பற்றி பேசினேன். அவனோட அனுபவத்தில் டிப்பு பர்சன்டேஜை வச்சு
பழைய காலத்து வர டிப்பெல்லாம் வச்சு 14,000க்குள்ள வரைக்கும் வரலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 14,000 ரூபா ஒரு கிராம் 22 கேரட் வரலாம், இல்லை 24 கேரட்டு 14,000த்துக்கு வரலாம் அப்படிங்கிறாங்க. அப்போனா 13,000 வரைக்கும் 22 கேரட் குறையலாம். ஆனால் இது குறையுங்கிறது நிச்சயமே கிடையாது. குறைஞ்சா 22 13,500 வரைக்கும் குறையலாம் அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளோரை வந்து 12,500 வச்சுப்போம். பட் 12,500 வந்தால் கண்ணை மூடிட்டு வாங்கிறத தவிர வேறு வழியே கிடையாது, யோசிக்கவே முடியாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி 12,800 பல பேர் வாங்கினவங்க எனக்கு தெரியும். அவங்களால என்னாலே நம்ப முடியல. 12,800க்கு வாங்கி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 5,000 ரேட்டு ஏறி இருக்கு. ஸோ லக்கிலி அவங்க அந்த லாஸ்ட்டு பிட்டை அவங்க பிடிச்சிட்டாங்க. இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோல்டை பற்றி நீங்கள் ஒரு பாயிண்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு 5 கிலோ இருந்தாலும் இன்றைக்கும் அது 5 கிலோ. இதை தான் நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிகிட்ருக்கேன். கோல்டு அதே குவான்டிட்டி தான், கோல்டோட வேல்யூ ஏறலை. ரூபா நோட்டு அடித்தது ஜாஸ்தி, டாலர் அடித்தது ஜாஸ்தி. டாலரோட வேல்யூ ரூபாவோட வேல்யூவும் இந்த 10 வருஷமாக இவங்க அடித்ததோட பலன் இப்போ நம்மளுக்கு தெரியுது. இது ஓவர் நைட் நடக்கலை. இது அதனால் இது ஓவர் நைட்டு நடந்துருச்சு. வேறு எங்கேயாவது ரீசன் தேடுறது கிடையாது. 10 வருஷமாக அமெரிக்காவும் இந்தியா எல்லா ஊரும் பண்ண தப்போட பலன் இது. நேற்று பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது இந்தியா வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து 30 லட்சம் கோடி கடன் வாங்கும் அப்படிங்கிற. இந்த கடன்னா என்ன? ஆர்பிஐ நோட் அடிக்கிறது தான். அதனால் இந்த கோல்டு ட்ரேடு மோசமாகும். ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு விழுந்தாலும் திரும்பி இங்கே வந்து திரும்பி ரூபா விழும். செஞ்சுரி நிச்சயம், 120 லட்சியம். அதனால் 100 ரூபாங்கிறது நிச்சயமாக வரும். அதனால் நீங்கள் வந்து வாங்கினவங்களுக்கு பத்திரமா வச்சுக்கோங்க, இழுத்து கட்டி பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை தவிர என்னால் ஓப்பனாக வேறு பேச முடியல. கோல்டை கட்டி பிடிச்சி வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு கோல்டை விட்டுடாதீங்க. அண்டு கோல்டை முடிஞ்ச வரைக்கும் ஃபிசிக்கல் ஃபார்மாக ஆக்கிடுங்க. ஏன்னா அதை எடுத்து லாக்கரில் பத்திரமா பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல. இன்றைக்கி பல செய்திகள் வந்திருக்கு. இந்த செய்திகளை இப்போ பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு செய்தி, அமேசானில் ரிசல்ட் சூப்பர் சார், 16,000 பேர் பலி. இந்த 16,000 பேரை பலி கொடுத்ததில் 700 பேர்லேருந்து 800 பேர் இந்தியாவில் பலி கொடுக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அடுத்த நியூஸ், ஏஎஸ்எம்எல்னு ஒரு கம்பெனி, இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸுக்கெல்லாம் மிஷின் டெவலப் பண்ணுற கம்பெனி. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 7,000 பேருக்கு பலி. ஸோ இந்த பலினால் மார்க்கெட்டில் அதோட ப்ராஃபிட்ஸ் ஏறுது. மக்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப பவர்ஸாக இருக்குது. 22,000 பேருக்கு வேலை போகுதுங்கிறதுனால இந்த 2 ஷேர்ஸை ஏற்றுறாங்க. ஏன்னா செலவு கம்மியாகவும் ப்ராஃபிட் ஜாஸ்தியாகவும் கணக்கு போடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு S&P 500 7,000 தாண்டிடுச்சு. அப்படின்னா ரெக்கார்டு ஹை 7,000 தாண்டிடுச்சு. இதெல்லாம் நடக்கும்னு நான் யோசித்ததே கிடையாது. ஆனால் 7,500 7,000க்கு மேலே தாண்டிடுச்சு. என்ன காரணம்னு சொல்ல முடியல அவங்களால. அதனால் ஏஐ பபுள் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ப முடியாத விஷயங்கள். நேற்று நைட்டு நான் சரியாகவே தூங்கலை. ஏன்னா இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஃபெட்ரல் ரிசர்வ் ரேட்டை குறைக்கலை. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த எக்கானமி நல்லா இருக்குது, எங்களுக்கு ரேட்டை குறைக்க வேண்டாம், அதே சமயத்தில் ரேட்டும் ஏற்ற வேண்டாம், ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்ட்டாங்க. இது ஜான்வரி ஆகிடுச்சு. அடுத்தது மார்ச்சும் இன்னும் 2 வாட்டி தான் ஜெரோம் பவுல் பார்ப்பார். ஜெரோம் பவுலால் பெருசாக இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. மேலே ட்ரம்ப் ஆகுவதர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற வழி தான் நம்மளால் சொல்ல முடியும். என்ன நடக்குங்கிறது இனிமேல் ஜூனுக்கு மேலே தான். யார் ட்ரம்ப் வைக்க போகிறாரு, அது என்ன ஆக போகிறதுங்கிற அன்சர்டினிட்டி. ஈரான் மேலே நிச்சயமாக பிக்கஸ்ட் ஃபோர்ஸ், அவங்களோட இருக்கிற பெரிய கப்பல் அப்ரஹாம் லிங்கனை அமைச்சிருக்கேன், ஈரானை நோக்கி என் கப்பல் போயிட்டுருக்குங்கிறாரு. கோல்டு எகிரி எங்கேயோ போயிட்டுருக்கு. ஈரானை நோக்கி அமெரிக்கன் கப்பல் போயிட்டுருக்கு.
ஒரு பெரிய ஃப்ளீட்டு ஈரான் சரண்டர் பண்ணணுங்கிறார் அவர். எல்லாரும் என்ன அவங்க வீட்டு அவங்கள எதிர்க்கிறவங்க எல்லாரையும் சரண்டர் பண்ணுற சொல்கிறது தான் இவரோட வேலையாக இருக்குது. ரைட். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் முடிஞ்சிருக்கு. இந்துஸ்தான் ஜிங்கில் அவரோட 1.5% ஷேரை விற்கிறாரு. விற்றுட்டு 4600 கோடிக்கு மேலே ரைஸ் பண்ணுறாரு. இது வேதாந்தா விற்கிறது. வேதாந்தா தான் ப்ரமோட்டர் விற்கிறாங்க. ஆக்சுவல் மார்க்கெட் ப்ரைஸ் 710, 30 ரூபா டிஸ்கவுண்ட்டில் விற்கிறாரு. அந்த டிஸ்கவுண்ட் எடுத்து கடன் அடைப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்த கேள்வி, அடுத்த முக்கியமான நியூஸ் என்னன்னா, எல்என்டி ரிசல்ட் வந்தது. நாங்கள்லாம் எதிர்பார்த்தது எல்என்டி ரிசல்ட் நல்லா இருக்கும்னு. ஒன் டைம் காஸ்ட், அதான் அப்படின்னா லேபர் காஸ்ட்னால எல்என்டி ரிசல்ட்டு -5% இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட்டை 100 பாயிண்ட் கிட்ட அடிச்சிட்டாங்க. நிஃப்டியை, சென்செக்ஸு அட் ஒன் டைம் 350, 400 பாயிண்ட் அடி. இது ரெண்டாவது பெரிய நியூஸ். மூணாவது, டிவிஎஸ் மோட்டார்ஸோட ப்ராஃபிட்ஸு 52% ஏறி இருக்கு. ரெக்கார்ட் சேல்ஸு, எஸ்பெஷலி வந்து இவி சேல்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக டிவிஎஸ் வந்து நம்பர் 1 பொசிஷனை இப்போதைக்கு கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. இயர் முடியறதுக்குள்ளே பஜாஜ் நம்பர் 2 பிடிச்சிருவாங்க. ஏத்தர் நம்பர் 3, நம்பர் 4 ஹீரோவாக வந்துடும். ஸோ இப்போ என்னென்னா, ஏத்தரில் ஒரு 40%க்கு மேலே ஷேர்ஸ் ஹீரோவில் இருக்குது. உங்களுக்கு பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த 1, 2, 3ங்கிற ஆர்டர் இவிலையும் டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஐடிசியோட ரிசல்ட்ஸ் வருது. ஒரு இன்டரிம் டிவிடெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸு, இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் ட்வின்ஸோட ரிசல்ட்ஸ் வருது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் இது ரெண்டுத்துலேயுமே ஒன் டைம் லேபர் காஸ்ட்டுங்கிறது வரும். நிறைய பேர் என்கிட்ட வந்து நாட்கோவை பற்றி சொல்கிறாங்க. நாட்கோ ரிசல்ட் வரல, ஆனால் அந்த ரெவில்மெண்டோட அடி இருக்கும். நாட்கோ, டாக்டர் ரெட்டி, சிப்லா, சன் ஃபார்மா இதெல்லாம் ரிக்கவர் ஆகிறதுக்கு இன்னொரு ஒரு 1 or 2 years ஆகும். பொறுமையாக இருந்தால் மட்டும் இதை கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன்னா ரூபா விழ இதோட ப்ராஃபிட்ஸ்லாம் எகிரிட்டே போகும். நம்ம வெயிட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக பொறுத்தால் பூமி ஆழ்வார். இதுதான் இன்றைக்கி செய்தி. இதுக்கு மேலே என்னெல்லாம் செய்தி இருக்கோ நாளைக்கு பேசுவோம். இன்றைக்கி மெயின் டாமினன்ட் நியூஸ் தங்கம் தான். இதனால் என்னன்னா, தங்கத்துக்கு அகென்ஸ்டாக கடனாக கொடுக்குற ஷேர்ஸ் எல்லாம் கூட பயங்கரமாக எகிரும். ஸோ இதை நம்மளால் வந்து நம்மளோட ட்ரேடு பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். திருப்பூர் மக்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். திருப்பூரில் இன்னிலேருந்து ஒரு புக் ஃபேர் நடந்துகிட்ருக்கு. அந்த புக் ஃபேரில் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 102. ஒரு லக்கி டிப்பும் போட்டிருக்கோம். அந்த எண்ட் ஆஃப் தி பீரியட் லக்கி டிப்பில் ஜெயிக்கிறவங்க என்னோட ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவை நம்ம சேனலில் போடுறதா ஒத்துட்ருக்கோம். இந்த 10 நாளில் ஒரு 2 நாள் அங்கே இருப்பேன் நான் திருப்பூரில். என்னைக்கு நாங்கள் வரப்போகிறேங்கிறத வந்து டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.